வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கயிறு கட்டலடா, பங்கு ஜம் விளையாட்டில் அஜாக்கிரதை, 130 அடி உயரத்திலிருந்து விழுந்த இளம் பெண் பலி. வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பாடசாலை மாணவியை திடீரென கட்டிப்பிடித்த நபர், பின்னர் செய்த செயல் இணையத்தில் பெரும் சர்ச்சை சம்பவம். கொழும்பு நகரை பரபரப்பாகிய சம்பவம். காளிமுகத்திடரில் வந்து குவிந்த பெரும் பெண்கள் கூட்டம். சடுதியாக நடத்தப்பட்ட உலக சாதனை. அரசாங்கம் மீதான நம்பிக்கையை இழந்த புலம்பெயர் சமூகம், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராம்நாதன் குற்றச்சாட்டு. அர்ச்சுனா எம்பி ஒரு ஜோக்கர், விமர்சித்த முக்கிய எம்பி. கடல்சார் எச்சரிக்கை, வளிமண்டல திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. மக்களே அவதானம். இளைஞரின் உயிரை நொடிப்பொழுதில் காப்பாற்றிய ரயில்வே ஊழியர். உத்தரப்பிரதேச மாநிலம் பலேரி பகுதியில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மைனர் மாணவி ஒருவருக்கு பாதையில் தொல்லை கொடுத்து அவர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டுகளை மௌலானா ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைகளை முடிக்கவிட்டு சந்தேக நபரை கைது செய்து காவலில் எடுத்ததுடன் சம்பவம் தரப்பில் முழுமையான பின்னணியை கண்டறிய மேலதிக விசாரணைகளை தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது. பாதிக்கப்பட்டவர் மைனர் சிறுமி என்பதனால் அவரின் பாதுகாப்பு கருதி மேலதிக விவரங்கள் எதனையும் போலீசார் வெளியிடவில்லை என்றும் குற்றவாளிக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து வந்த புலம்பெயர் சமூகம் இனிமேல் நிதியுதவியோ அளிக்கவோ அல்லது அரசாங்கத்தை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரவோ வாக்களிக்க மாட்டாது என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபய குணவர்த்தனை ஏற்பாடு செய்திருந்த முகவரைய பிராணமய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் தற்போது நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்தே புலம்பெயர் சமூகம் தற்போதைய அரசாங்கத்துக்கு நிதியுதவி அளித்தது. ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. பொதுமக்கள் தவறாக வழிநடத்தப்படவுள்ளதோடு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருந்த சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களுக்கு எந்த ஒரு அர்த்தமுள்ள வளர்ச்சியும் கிடைக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டுக்கு ஆற்றிய பங்களிப்பை தாம் பெரிதும் மதிப்பதாக குறிப்பிட்ட அவர், நாட்டையும் அனைத்து இன சமூகங்களையும் உண்மையாக நேசிப்பவர் மட்டுமே தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நான் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவை ஆதரித்தேன். ஆனால் அவரை தேர்ந்தெடுத்ததால் இப்பொழுது என்னையும் சேர்ந்து நாடு முழுவதும் துன்பப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் வெளிநாடுகளை தவறாக வழிநடத்தியுள்ளதாகவும் வரையறுக்கும் மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு போராடும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் 2029 ஆண்டில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆவார் என்றும் சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களை பாதிக்க தீர்க்கப்படாத பிரச்சினைகளை அவர் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இத்தகைய இலக்கை வெளிப்படையான கருத்துக்களுக்காக சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரலாம் என்று அஞ்சுவதாகவும் தனக்கு எதிராக ஏற்கனவே பல நீதிமன்ற வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராம்நாதன் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இன்று தொடக்கம் நாடு தழுவிய ரீதியில் விசேட டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் அறிவித்துள்ளது. பொது இடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ள இந்த விசேட தூய்மையாக்கல் வேலை திட்டம் ஜூன் மாதம் 20 வரை தொடர உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 18 கல்வி நிறுவனங்களின் நுழம்பு பெருகும் இடங்களை அளிக்கும் விசேட வேலை திட்டமும், ஜூன் 19 அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை சுற்றியுள்ள வளாகங்களை தூய்மைப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த வேலை திட்டத்தின் இறுதி நாளான ஜூன் 20 அன்று பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் அதனை சூழ உள்ள சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்பதற்கான நடவடிக்கைகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த தேசிய வேலை திட்டத்துக்கு பொதுமக்கள் மற்றும் அனைத்து தரப்பினரையும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள்.
நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஒரு ஜோக்கர், அவரை பற்றி கதைக்க வேண்டியதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். கோப்பாய் போலீஸ் நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இளங்குமரன் களுத்துறை மாவட்டத்தில் நடைபெற்ற மஹிந்த ராஜபக்சவின் பாராட்டு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கலந்து கொண்டமை தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மஹிந்த தரப்பை சேர்ந்தவர் என நாம் முதலே தெரிவித்தோம். தற்போது அவர் வெளிப்படையாகவே மஹிந்த தரப்பில் நிகழ்வில் பங்கேற்றுள்ளார். அவர் ஒரு ஜோக்கர், அவர் பற்றி கதைப்பதற்கு எதுவும் இல்லை என இளங்குமரன் மேலும் தெரிவித்துள்ளார். அழுத்தகம் ரயில் நிலையத்தில் ரயிலில் முன்பாய்ந்து உயிர் மாய்க்க முயன்ற இளைஞர் ஒருவரை ரயில்வே ஊழியர் ஒருவர் காப்பாற்றியுள்ளார். குறித்த ஊழியர் தனது உயிரையும் பொருட்படுத்தாது காப்பாற்றும் காட்சியும் அங்கிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி இரவு மருதானையிலிருந்து பயணித்த ரயில் அழுத்தகம் ரயில் நிலையத்தை வந்தடைந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ரயில் மேடையில் நின்றிருந்த இளைஞர் திடீரென ரயில் முன் பாய்ந்த கணமே அங்கிருந்த அழுத்தகம் ரயில்வே பாதுகாப்பு சேவை அலுவலகத்தின் ஊழியர் ஒருவர் மின்னல் வேகத்தில் செயற்பட்டுள்ளார். இதன் காரணமாக குறித்த இளைஞர் காப்பாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரேசிலில் பங்கி ஜம்ப் விளையாட்டின் போது பாதுகாப்பு கயிற்றை கட்டாமலேயே ஊழியர்கள் பாலத்திலிருந்து கீழே தள்ளியதால் 21 வயதான இளம்பெண் 130 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். பிரேசிலின் சாம்பலா மாகாணத்தில் உள்ள ஸ்கெலட்டன் பிரிட்ஜ் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த பங்கி ஜம்ப் விளையாட்டில் மரியா எட்வார்டா ரொட்டிக்ஸ் டி பிரெட்டியோஸ் என்ற 21 வயதுடைய இளம்பெண் ஈடுபட்டார். பங்கி ஜம்ப் என்பது மிக உயரமான பாலத்திலிருந்து பாதுகாப்பு கயிறு பொருத்தப்பட்டு கீழே குதித்து விளையாடும் விளையாட்டு ஆகும். ஆனால் 130 அடி உயரமுள்ள ஸ்கெலண்டன் பாலத்திலிருந்து மரியாவை கீழே தள்ளும் போது அவருக்கு பாதுகாப்பு கயிறுகள் பொருத்தாமலேயே ஊழியர்கள் தூக்கி வீசியுள்ளார்கள். இது குறித்த சம்பவத்தில் எடுக்கப்பட்ட காணொளியில் பாதுகாப்பு கயிறு இணைக்கப்படவில்லை என்பதை அறியாமலேயே ஊழியர்கள் அப்பெண்ணை பாலத்தின் விளிம்புக்கு தூக்கிச் சென்று கீழே வீசியுள்ளார்கள் என்பது தெரிகிறது. இச்சம்பவம் குறித்து சமூக ஊடகங்களில் பரவிவரும் காணொளிகளை பார்ப்போரை பதைப்பதைக்கும் உள்ளாக்கியுள்ளது. அதன் பின்னர் அவசரகால மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அப்பெண்ணின் உடலை கைப்பற்றினார்கள். பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக லீகல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவம் நடப்பதற்கு சற்று முன்னர் மரியா அந்த இடத்திலிருந்து எடுத்த புகைப்படங்களையும் பகிர்ந்திருந்தார். அவற்றில் அந்த பாலத்தையும் அவர் கையில் அணிந்திருந்த ஜம்ப் மணிக்கட்டு பகுதியையும் காட்டும் படங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த விபத்து குறித்து செய்திகள் வெளியான பிறகு அவரது அந்த பதிவுகள் சமூக ஊடகங்களில் வைரலானது. இந்த துயரச் சம்பவம் நடந்தபோது மரியாவின் வருங்கால கணவரும் அங்கேயே இருந்துள்ளார். மரியாவின் இறப்பு செய்தி அறிந்ததும் அவரது உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய வல்வெட்டித்துறை நகர பிரதேச சபையின் தவிசாளருமான MK சிவாஜிலிங்கத்துக்கு கடந்த 11ஆம் தேதி கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது அவர் மருத்துவமனையில் தங்கியிருந்து அதற்கான தொடர் சிகிச்சைகளை பெற்று வருகின்றார். இந்த அறுவை சிகிச்சை மருத்துவ செலவுகளுக்கு பேருதவி புரிந்த அனைவருக்கும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள், அரசியல் தலைவர்கள், அமைப்புகள், நண்பர்கள் மற்றும் கொடையாளர்களுக்கு இந்த தருணத்தில் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் விரைவில் பூரண நலம் பெற்று திரும்ப வேண்டும் எனவும் இறைவனுடன் பிரார்த்திப்பதாகவும் பலரும் தெரிவித்துள்ளனர். கட்பட்டிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கான பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்த எச்சரிக்கையை வளிமண்டல திணைக்களம் விடுவித்துள்ளது. வளிமண்டல திணைக்களம் விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். மேலும் கடற்பகுதிகளில் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும். மன்னாரில் கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் அலைகளின் உயரம் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடும். கடற்படையினரும் கடற்தொழில் சமூகத்தினரும் விழிப்புடன் எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் அடுத்தடுத்த அறிவிப்புகளை அவதானிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பசிபிக் கடற்பிராந்தியத்தில் ஏற்படும் வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக உருவாகும் எஸ் நினோ காலநிலை மாற்றம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு பின்னர் உலகளாவிய ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை தொடங்கும் என வானிலை ஆய்வு நிலையம் அறிவித்துள்ளது. இருப்பினும் இதனால் இலங்கைக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளதாக காலநிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து சுற்றாடல் அமைச்சின் காலநிலை மாற்று செயலகத்தின் பணிப்பாளர்
லீல் ரந்தனிய தெரிவித்துள்ளதாவது, இலங்கை தற்போது தென்மேற்கு பருவகாற்றில் செல்வாக்குட்பட்டுள்ளதுடன் இது செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ஆங்காங்கே பலத்த மழை பெய்யக்கூடும் என்றாலும் பருவமழை படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஏற்படும் இடைப்பருவ மழை காலத்தில் நாட்டின் வருடாந்த மழை வீழ்ச்சி சுமார் 30% மழை வீழ்ச்சி பொதுவாக கிடைக்கிறது. இலங்கை ஒரு கடல்சார் காலநிலை வலயத்தில் அமைந்திருப்பது அதன் வானிலை அமைப்பை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவும் அவர் மேலும் விளக்கியுள்ளார். மேற்கு இந்திய பெருங்கடலில் மேற்பரப்பு வெப்பநிலை மாற்றங்களும் நாட்டின் மத்திய மலைநாடு இணைந்த மழை வீழ்ச்சி பரவலை தீர்மானிக்கின்றன. எல்னினோ உலகளவிய வானிலை அமைப்புகளை சீர்குலைக்கக்கூடியதாக இருந்தாலும் இலங்கையின் தீவு புவியியல் அமைப்பும் வளிமண்டல தொடர்ச்சியாக காணப்படும் ஈதப்பரனும் நீண்டகால கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அபாயத்தை குறைக்கின்றன. வானிலை ஆய்வாளர்களின் கணிப்பின்படி எல்னினோ நிலைமைகளை உருவாக்கினால் அது அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்கு பின்னரே தோன்றும் என்பதுடன் அது வடகீழ் பருவமழை காலத்துடன் ஒத்துப்போகலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உணவும் பாதுகாப்பு மற்றும் நீர்வள மேலாண்மை குறித்த பொதுமக்களின் விழிப்புணர்வு இருக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். தற்போதைய அரசாங்கம் அரசு ஊழியர்களையும் அரசியல்வாதிகளையும் ஒடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அதேவேளை மறுபுறம் ஒட்டுமொத்த பொதுமக்களையும் கடுமையான அழுத்தங்களுக்கு உள்ளாக்கி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அளவற்ற வரிச்சுமை, பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகள், அத்துடன் தாங்கிக் கொள்ள முடியாத வாழ்க்கை செலவு என்பவற்றின் காரணமாக இன்று நாட்டின் நுகர்வோருக்கும் விவசாயிகளுக்கும் அநாதரவான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹம்பாறை பதியலத்தலாவ பகுதியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தொகுதி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த வெசாக் பௌர்ணமி தினத்தன்று அரசாங்கமும் இணைந்து வெசாக் பூஜைகளை நடத்தியது. ஆனால் வெசாக் உற்சவம் முடிந்த மறுநாளே மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. ஏனைய நாட்களில் முடியாவிட்டாலும் விகாரைக்கு வெசாக் மற்றும் பொசன் பௌர்ணமி தினங்களிலாவது மின்சார கட்டணத்தில் ஒரு தற்காலிக நிவாரணத்தை அரசாங்கத்தால் வழங்க முடிந்திருக்க வேண்டும். அம்பாறை பதியத்தலாவ பகுதி மக்கள் மண்ணோடு போராடி விவசாயத்தில் வாழும் மனிதர்கள் என சுட்டிக்காட்டிய அவர், விவசாயிகள் தங்களது விளைச்சலுக்கு நியாயமான விலையை எதிர்பார்ப்பதாகவும் அதே நேரம் நுகர்வோரின் விலை குறித்தும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இடைத்தரகர்களின் தேவைக்காக மரக்கறிகள், அரிசி மற்றும் பழங்களை வெளியிலிருந்து இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதால் உள்நாட்டு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அன்று எமது ஆட்சி காலத்தில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு சோளம் ஏற்றப்பட்டது. ஆனால் இன்று உள்நாட்டு அறுவடை காலத்திலேயே டாலர்கள் கொடுத்து வெளிநாடுகளிலிருந்து சோளம் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதனால் நாட்டின் டாலர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதுடன் அரசாங்கத்தின் சில நண்பர்களின் லாபத்திற்காகவே இத்தகைய திட்டமிடப்பட்ட முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன. அரசாங்கம் இன்னும் அனைத்து வழிகளிலும் ஒடுக்குமுறைக்கு தயாராகி வருவதாக குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச, அரசியல் ரீதியான சிறையில் அடைப்பதனாலேயோ அல்லது வழக்குகளை தொடர்வதனாலேயோ மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது என்றும் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு பதிலளிக்க வேண்டிய சட்டபூர்வ பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் தங்களுக்கு வாக்களிக்காத மக்கள் கூட இன்று தங்கள் கொள்கை மீதான நம்பிக்கையினால் பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து வருவதாகவும், மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் கிராமங்களுக்கு நேர்மையாக பணியாற்றியமையே இதற்கு காரணம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. 5000க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் ஒரே நேரத்தில் இணைந்து நடனமாடி உலகில் மிகப்பெரிய பரதநாட்டிய பயிற்சி என்ற கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளார்கள். இந்நிகழ்வு இந்தியாவில் சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் இலங்கையில் சங்கமல் லியோ அமைப்புகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பு காலி முகத்திடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இலங்கை, இந்தியா மற்றும் வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பரத கலைஞர்கள் பங்கேற்ற இந்திய பாரம்பரிய நடனக்கலையும் கலை கலாச்சார மரபும் கொண்டாடியுள்ளார்கள். பரதநாட்டியத்தின் தொன்மையான பாரம்பரியத்திற்கு உலகத்திற்கு எடுத்து காட்டுவதோடு நாடுகளுக்கிடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதே இந்நிகழ்வின் முக்கிய நோக்கமாக காணப்பட்டது. பாரம்பரிய ஆடைகள் அணிந்திருந்த கலைஞர்கள் குருமார்கள் வழிகாட்டுதலின் கீழ் ஒருங்கிணைந்த நடன அசைவுகளை நிகழ்த்தி உலக சாதனை முயற்சியில் பங்கேற்றார்கள். நிகழ்வுக்கு பின்னர் கின்னஸ் உலக சாதனை அமைப்பின் மதிப்பீடு நடவடிக்கைகளை நிறைவு செய்யப்பட்டு சாதனைக்கான சான்றிதழ் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது.
இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிக சந்தோஷா கலைஞர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களின் சார்பில் கின்னஸ் உலக சாதனை சான்றிதழை பெற்றுக்கொண்டார். அங்கு உரையாற்றிய அவர் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்ற கலைஞர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இந்தியா மற்றும் இலங்கை மக்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் கலாச்சாரத்தின் முக்கிய பங்கையும் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் பிரதி அமைச்சர்களான சுந்தரலிங்கம் பிரதியும் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். பெருமளவிலான மக்கள் திரண்டிருந்த இந்நிகழ்வு பிராந்தியத்தில் பகிரப்பட்ட கலாச்சார மரபுகளை போற்றும் விழாக்கோலத்துடன் நடைபெற்றது. இந்த சாதனை உலக பரதநாட்டிய சமூகத்திற்கு ஒரு முக்கிய மைக்கேலாக அமைந்ததுடன் இந்தியாவின் மிக பழமையான மற்றும் மதிப்புமிக்க செவ்வியல் நடன வடிவங்களில் ஒன்றான பரதநாட்டியத்தின் நிலை புகழையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.